அந்த ஹீலிங் வந்து தானாக நடக்கும். இது நம்ம எக்ஸ்டர்னலி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. இதுதான் நம்மளுடைய பாடியோட ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெப்பாசிட்டி. ஸோ அதை நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்டு. எப்போ நம்ம பாடிக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதோ, ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபீவர்லேயும் இல்லை ஃபீவர் இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் நம்ம பாடிக்கு தேவையான நம்ம ரெஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஹீலிங் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ரெண்டாவதாக ப்ராப்பர் நியூட்ரிஷன். ஸோ அந்த ஹீலிங் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கணும். மூணாவதாக நல்ல ஸ்லீப் கொடுக்கணும். அந்த தூக்கம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீலிங்கும் ஃபாஸ்டராக இருக்கும். நாலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீலிங் வந்து இன்னும் ஃபாஸ்டராகவே இருக்கும்.